இன்றைக்கு அதிமுகவை விரும்புகிற, அதிமுகவை நேசிக்கிற நலம் விரும்பிகள் இந்த கட்சியை மீளுருவாக்கம் செய்வதற்காக பல்வேறு தரப்புல அரசியலை கடந்து பல்வேறு தரப்பில் இருப்பவர்கள் இதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். அந்த முயற்சிக்காவது திரு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டு கட்சியை ஒரு மறு கட்டுமானம் செய்வதற்கு அவர் ஒப்புக்கொண்டால், இன்றைய முன்னணி தலைவர்கள் சொன்ன மாதிரி வெளியிலே இருக்கிற கட்சியில 35-38 ஆண்டுகளாக பயணித்த திருமதி சசிகலா, டிடிவி தினகரன் அவர்களையும் இணைத்துக் கொண்டு கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு போகணுங்கிறாங்க. அது சரியான கருத்து என்பதா என்னுடைய பார்வை. கண்ணா சாத்தியமாகுமா சார் சீக்கிரமாவே? அது இப்போ பயிர் சொல்ல வேண்டியது டிடிவி சசிகலா அவங்க தரப்புல கருத்து வரல. நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இவர்கள் தொடர்ந்து அழைப்பு விடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகிறது என்பதை நாம பாத்துக்கோம், பொறுத்து. ஆனா இன்னொரு முக்கியமான இந்த காவிரி அரசியல், இந்த அரசாவோட தமிழக வெற்றி கழக அரசோட அணுகுமுறை சரியானதா நீங்க ஃபீல் பண்றீங்களா? முதல்ல நாங்கள் நேரடியாக போய் பேசுவோம். ரெண்டாவது நாங்கள் பேசுவதற்கு திமுக தான் முட்டுக்கட்டை போட்டு விட்டது என்று டிகே சிவகுமார் கூறியதற்கு திமுக குடும்பத்தினர் அங்கு நெருக்கமாக இருப்பதுதான் காரணம் என்று காங்கிரஸ் முதலமைச்சருக்கு திமுக நெருக்கமாக இருக்கிறது என்று கூறினார்கள். 2. மூன்றாவதாக அந்த காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டபடி அந்த 15 நாட்களுக்கு 3500 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதனால் வழக்கு தொடர்வதும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் தாமதமாக இன்றுதான் அந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். 1. மூன்றாவதாக சிபிஐ, சிபிஎம், திமுக, அதிமுக தவிர அனைத்து கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கிறார்கள். நீங்கள் பல அனைத்து கட்சி கூட்டத்தை பார்த்துருக்கிறீங்க. உண்மையிலே இந்த அனைத்து கட்சி கூட்டங்களில் என்ன பலன் ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? இது எங்க ஒரு புதுமையான அணுகுமுறையை கடைபிடிக்கிறது சரியா? நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனையில? கண்ணன், காவிரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்தவரை அது 50-60 ஆண்டுகளாக நீண்டு கொண்டே போகிறது. கர்நாடக அரசின் பிடிவாத தன்மையால் தான் இந்த நிலை போகிறது. அதாவது கர்நாடக மாநிலத்திலே தேவராஜ அரசு, குண்டுராவ், ராமகிருஷ்ண ஹெக்டே போன்றவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாகவே சென்று அந்த முதலமைச்சரோடு பேசி தேவையான நீரை பெற்று வந்தார் என்பது வரலாற்று பதிவு. இவர்கள் மூவரிடமும் ஒரு இணக்கமான உணர்வு கர்நாடக அரசோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது. மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்களும் பல முறை கர்நாடக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இங்கிருந்து அன்றைய அமைச்சர் துரைமுருகனும் போயிருக்கிறாரு. அரசு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் முதலமைச்சர்கள் மட்டத்திலும் அதிகாரிகள் மட்டத்திலும் 40-50 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை பலன் அளிக்காததால் தான் நடுவர் மன்றம் வேண்டும் என்று ஒரு நடுவர் மன்ற கோரிக்கை வந்தது. நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு அந்த நடுவர் மன்றத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் தலைமை பொறுப்பில் இருந்தவர்களும் விலிகுண்டுல காவிரி தமிழ்நாட்டிற்கு வருகிற அந்த தொடக்க முதல் காவிரி கடைமடை பகுதி வரைக்கும் அவங்க போய் ஆய்வு நடத்தி தமிழகத்தின் கோரிக்கை நியாயமானதுன்னு இடைக்கால தீர்ப்பா 205 டிஎம்சி தண்ணீர் விடணும்னு சொன்னாங்க. கர்நாடகா மறுத்துருச்சு. மறுபடியும் கோர்ட்டு கேஸ்ன்னு போய் அப்புறம் 177.25 டிஎம்சி நிக்கிறோம். ஒரு காலத்தில் 70-80 40 டிஎம்சிக்கு மேல தமிழ்நாடு காவிரி பெற்ற வந்த நீரை 177.25 டிஎம்சில நிறுத்திட்டு அதையுமே நமக்கு கொடுக்கல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த அணைகள் இருக்குல்ல 400 டிஎம்சிக்கு அதிகமாக பெற்றது. இப்ப வெறும் 177.25 டிஎம்சில வந்து நிக்குது. அதையுமே நம்மளால பெற முடியல. நீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கர்நாடகா மதிக்கல, ஆணையத்தின் தீர்ப்பை மதிக்கல, மத்திய அரசின் உத்தரவை மதிக்கல. இப்ப நீர் மேலாண்மை ஆணையம் அது அந்த உத்தரவை மதிக்கல. இந்த நீரை திறந்து விட கண்காணிப்பு குழு ஒண்ணு போட்டாங்க, அந்த குழுவினுடைய உத்தரவையும் மதிக்கல. ஆக கர்நாடகா ஒரு பிடிவாத போக்கில் இருக்கிறது. நீங்க 70களில் வந்து அந்த கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹேமாவதி, ஹேரங்கின்னு ஒரு 4 அணைகளை கட்டி கர்நாடகா ஒரு 20-25 லட்சம் ஹெக்டேரை தன்னுடைய பாசன பரப்பை அதிகரிச்சிருச்சு. அங்கிருந்து தண்ணீர் பெற்று டெல்டா பகுதி, காவிரி டெல்டா கடைமடை பகுதி வரைக்கும் முப்போகம் விளைந்த காவிரி பூமி இன்றைக்கு வறண்டு கிடக்கிறது. குறுவை, சம்பா, தாளடி எந்த பயிரையுமே உருப்படியாக விளைவிக்க முடியாத நிலை இருக்கிறது. அப்ப இப்படி ஒரு சிக்கலான பிரச்சனை இருக்கிற பொழுது இரு மாநிலங்கள் இடையே ஒரு நீர் தாவா வருகிற பொழுது மத்திய அரசு இதுல தலையிட்டு
இந்த இரு மாநிலம் தவிர இந்த நீரை காவிரி நீரை பங்கிடுகிற புதுச்சேரி, கேரளா அந்த 4 மாநில அரசினுடைய முதல்வர்களையும் அழைத்து பேசி மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, வாஜ்பாய் காலத்திலே ஆணையம் கேட்டாங்க, ஆணையம் போட்டாச்சு, இனி உச்ச நீதிமன்றமும் ஆணையமும் பார்த்துக்கிட்டோன்னு விட்டுட்டாங்க. அப்படி விட முடியாது, விடக்கூடாது. ஏன்னா பிரச்சனை என்பது இரு மாநில பிரச்சனை. ஒரு தேசிய அரசுக்கு நிச்சயமா அந்த பொறுப்பு இருக்கிறது. கர்நாடக அரசுமே எங்களுக்கு மழை இல்ல, தண்ணீர் இல்ல, நாங்க விட முடியலங்கிறாங்க. அந்த 4 அணைகள்லயும் போதுமான அளவுக்கு நீர் இருக்கிறது. இன்றைக்கு கபினியிலிருந்து ஒரு 3000-3200 கன அடி தண்ணீர் வருவதாக தகவல்கள் இருக்கு. அப்ப நமக்கு கிருஷ்ணராஜசாகர்ல இருந்து தண்ணீர் வந்தாதான் மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரும். இதை தாண்டி மேட்டூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதியில மழை பெஞ்சாதான் நமக்கு ஆண்டுமே ஜூன் 12 தண்ணீர் திறப்பாங்க, அங்க போகும் விளைவதற்கு சரியாக இருக்கும். ஆனா இன்னைக்கு ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் பிறந்துருச்சு, இன்னுமே தண்ணீர் திறந்து விட முடியாத நிலை இருக்கிறது. இதை கர்நாடக இப்போ கர்நாடக மாநிலத்தில் டி.கே. சிவகுமார் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் மற்றும் போராட்டம், அங்கு பந்த் அழைப்பு என பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டில் இந்த புதிய அரசு, முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் போதுமானதாக இந்த பிரச்சனைகள் இருக்குதா இல்லை அப்படிங்கிறத திமுக அதிமுக குற்றச்சாட்டு. நீங்க எப்படி பாக்குறீங்க? சரியான கருத்து தான். என்னன்னா, நீங்க மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போட்ட போது எதிர்க்கட்சி தலைவர் உட்பட எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லோருமே பேசினாங்க. ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போடுங்க, தமிழகத்தினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரதமரை சந்திச்சு நம்ம வலியுறுத்துவோம், கோரிக்கை கொடுப்போம். தண்ணீரை விடமாட்டேன் என்று சொல்லுகிற கர்நாடகா எல்லா முயற்சியும் எடுக்குது. அனைத்து கட்சி கூட்டம், அமைச்சரவை கூட்டம் எல்லா முயற்சியும் எடுக்குது. நாம் கேட்டு பெற வேண்டிய நிலையில் இருக்கிற நாம அதை முன்னெடுக்கணும். நீங்க சட்டமன்றத்தில் அந்த தீர்மானம் போட்ட மறுநாளே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு அப்பீல் கொடுத்திருக்கணும். எல்லா தமிழக அரசுக்கு புதிய அமைச்சர்கள், புதிய முதலமைச்சர்கள் உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. எல்லாமே சீனியரா இருக்கிறாங்க, நம்ம ரொம்ப ஜூனியரா இருக்கிறோம், நம்ம ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமான ஒரு தயக்கம் இருக்குதோ உங்களுக்கு? இல்ல நான் என்ன கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அதே அதிகாரிகள் தானே இங்கேயும் இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. நீங்க அதிகாரிகள் மட்டத்துல இதை முன்னெடுக்கணும். சட்ட ரீதியான போராட்டம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை, அரசியல் ரீதியான விஷயங்களையுமே, ஏன்னா கருத்து மாறுபாடுகள் என்பது இந்த பிரச்சனை இல்லை, இது தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனை, விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த பிரச்சனையில கட்சி மாச்சரியங்களை கடந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லோருமே போய் பிரதமரை சந்திச்சு, ஆணையத்தை சந்திச்சு, நீதிமன்றத்தில் முறையிட்டு போதிய அளவுக்கு நீர்களை பெற வேண்டும். அதற்கான முன்முயற்சியை தாவேகாவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால கூடுதல் கடமை இருக்கிறது. அந்த கடமையை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்பதான் இதுல அரசியல் பார்வை இருக்குல்ல. எல்லாரும் பேசி பேசி ஒன்னும் நடக்கல, விஜய் போனதால என்ன ஆக போகுதுன்னு பேசினாங்க. டி.கே. சிவகுமார் என்ன சொல்றாரு, அவர் கேட்டாரு, நாங்க வர சொன்னோம் பேசுறதுக்கு, ஆனா இங்க போராட்டம் இருக்கிறது, அதனால பிரச்சனை வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு வேண்டான்னு அவர் மறுத்துட்டாரு. அதனால இந்த முறை போயிருந்தா இங்க காங்கிரஸ் 2 பேர் அமைச்சரவையில் இருக்காங்க தமிழ்நாட்டுல, ஓரளவுக்கு ஒரு சுமூகமான முடிவு. இந்த 3500 கன அடிங்கிறத ஒரு 3000 கன அடியாவது கோரிக்கை வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை தாவேக தரப்புலையும் இருந்தது. இப்ப அதுக்கும் முட்டுக்கட்டை போட்டாச்சு. இது என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதை திரு விஜய் தலைமையிலான இந்த அரசாங்கம் முன்முயற்சி எடுத்து காவிரி நீரை பெறுவதில் முனைப்பு காட்ட வேண்டும். ஓகே தான்.